2026 தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அதாவது கடந்த காலங்களெல்லாம் மும்முனை போட்டி என்பது இருந்தது. அந்த மும்முனை போட்டியிலே அதிமுகவா திமுகவா என்ற போட்டி தான் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களுடைய போட்டி என்பது இருந்தது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய போட்டியாக ஒன்றும் கருதப்படல. ஆனால் இந்த முறை 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் எந்த அளவிற்கு மற்ற திராவிட கட்சிகளின் மீது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு யோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓல்டு அப்டேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் அதுவும் 234 தொகுதிகளிலும் ஒரு கலந்தாய்வு நடத்தியிருக்காங்க. அந்த கலந்தாய்வுகளின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஆய்வுகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த ஆய்வுகளின் முடிவின் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் ஜெயிக்க போகிறார்கள்? அதிமுகவா திமுகவா அல்லது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியா அல்லது தமிழக வெற்றி கழகமா என 4 கேள்விகள் என்பது கேட்கப்பட்டதற்கு ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய வாக்குகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலே அதிமுக கூட்டணிக்கு 37% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல திமுக கூட்டணிக்கு 33% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு 25% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு 4% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 1% மக்கள் யாருமே வேண்டாம், தமிழகம் எப்பவும் போல இப்படித்தான் இருக்க போகிறது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது எதுவும் மாறப்போவது கிடையாது என 1% மக்கள் ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக தற்போது அந்த நிறுவனம் அதிரடியான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 37% அதிமுக, 33 திமுக, 25 தமிழக வெற்றி கழகம், 4% நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி தான் மக்கள் வாக்குகளை கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையாக வருமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் 4% வித்தியாசம் என்பது இருக்கிறது. அதே போல் அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 12% வித்தியாசம் என்பது இருக்கிறது. இந்த 12% என்பது மாறுவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் முடிவுகள் தான் ஓரளவுக்கு ஒரு 70% சரியாக வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் புறம் அதிகப்படியாக மாறுவதற்குத்தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் அறிக்கை இன்னும் கொடுக்காமல் தான் இருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது வரக்கூடிய சமயத்தில் ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த வாக்கு சதவீதம் என்பது மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாய்ப்புகளை மக்கள் கொடுக்கிறார்கள்? புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கா அல்லது திமுகவிற்கா அதிமுகவிற்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களையும் சரி, அதே போல இந்த வீடியோவையும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.